வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுலேயுமே மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குது. உங்களுக்கு லாஸஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா அப்படின்னு நடந்தோம்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நிறைய பணத்தை இழக்கிறதுக்கு நேரிடும். நான் செபியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இங்கே சொல்கிற எல்லாமே நான் சொல்கிறது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. அதனால் உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருந்துச்சுங்க. அது என்னென்னா ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருந்தார். ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருந்தார், ரெப்போ ரேட், அதாவது அந்த பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 5.5% அப்படிங்கிற மாதிரி அன்சேஞ்சாக வந்து வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் 26ஓட ஜிடிபி க்ரோத் ஃபோர்காஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.5% அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ யூஎஸோட டேரிஃப் கன்சர்ன்லாம் நமக்கு இருந்தாலுமே இந்த அளவுக்கான ஒரு க்ரோத்தை எதிர்பார்க்குறாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். ப்ளஸ் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது இதுதான். இன்றைக்கி மார்க்கெட் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணச்சோ அதே தான் வந்து நடந்துச்சு. அப்படிங்கிறதுனால இந்த ஈவெண்ட் வந்து நான் ஈவெண்ட்டாக போயிருச்சுங்க. மார்க்கெட் எதிர்பார்த்ததை தாண்டி ஏதாவது பயங்கரமாக பியரிஷாக நடந்துருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே விழுந்திருக்கும். சப்போஸ் ஏதாவது வெறித்தனமாக இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கம்மி பண்ணியிருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டால் மேலே போயிருக்க முடியும். அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அதை கம்மி பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. சொல்கிறேன், ஒரு ஒஸ்ட் கேஸில் இல்லை பெஸ்ட்டு கேஸில் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் ரேலியாக இருக்கிறது கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த மாதிரியே நடந்ததுனால மார்க்கெட்டில் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் ஃப்ளாட்டாக முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 77 மந்த் லோவில் வந்திருக்காமா. 2.1% தான் ஜூன் மாதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விலைவாசி ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க ஒரு கணக்கு 2.1% அப்படின்ட்டு, அது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் தான் சொல்கிறாங்க. சரி, ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். மார்க்கெட்டை பியரிஷாக பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி 50யோட நிலவரம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 75 பாயிண்ட் வந்து பியரிஷாக முடிஞ்சிருந்துச்சுங்க. அண்ட் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் பாருங்கள், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எல்லாமே சிவப்பு கம்பளை விரித்து தான் இன்றைக்கும் வந்து படுத்துட்டாங்க. ஒரு 4-5 ஸ்டாக் மட்டும்தான் மொத்தமாகவே வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 இப்படி நிலவரம் அப்படின்னா நிஃப்டி 500 பார்த்துருவோம் நம்ம. மோஸ்ட்லி நிஃப்டி எப்படி இருந்துச்சோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50க்கும் வந்து இருந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக தாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ வந்து இன்றைக்கி ப்ராடர் மார்க்கெட்டும் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50யும் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. இந்த ஆர்பிஐ மீட்டிங் நடந்ததுனால பேங்க் நிஃப்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொழைச்சி ஒரு 50 பாயிண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. ஸோ அவ்வளோதான். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற முக்கியமான லிக்விடிட்டி கிட்ட தான் வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலுமே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கான லிக்விடிட்டி வரணும். 55,098 ஒரு 55,098 அண்ட் 55,035. ஸோ ரவுண்டாக 55,000 வச்சுக்கலாமே. அந்த லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்த பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு தான் போகணும். ஸோ போகாமல் போச்சுன்னா இங்கே பார்த்திங்களா வாடா ராசாவை நான் திருப்பி விட்றேன் அப்படின்ட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அப்படியே நிஃப்டி பக்கம் போயிடுவோங்க. ஸோ நிஃப்டி பாருங்கள், வீக்லியில் இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரக்கூடாதுன்னு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்க டெய்லி கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி கேண்டில் இந்த மாதிரி ஒரு பொசிஷனிங் வந்து பண்ணி வச்சுருக்கு. இந்த செகண்ட் ஃபேர் வேல்யூ கேப் கூட வீக்லியில் ஃபார்ம் ஆகுதுங்க. என்றைக்குமே டெய்லி அண்ட் வீக்லி இந்த ரெண்டு இதுலேயுமே ஃபார்ம் ஆகிற ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மரியாதை இருக்கும், பெரிய ஒரு பவர் இருக்கும், ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய பவர். அந்த விதத்தில் ஆல்ரெடி இந்த இடத்துல 254 334 ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. வந்தால் நான் கண்டிப்பாக ஒன்று ரிவர்ஸ் பண்ணிடுவாங்கிற மாதிரி இவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சு வேறு இது வந்திருக்கு. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃபேர் வேல்யூ கேப் தான். ஆனால் இந்த இடத்துல பெரிய லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் இது வந்து வெறித்தனமாக ஒரு பெரிய ஃபால்க்கு அப்புறம் வந்ததுனாலையும் இந்த இடத்துல முதல்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணி ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ண விடாது. அதையும் மீறி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இது அந்தளவுக்கு ப்ரைஸ் ரெஸ்பெக்டும் பண்ணாது. இதை தாண்டி போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், இன்றைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் தான். மார்க்கெட் பெரிய அளவுக்குலாம் இன்றைக்கி மூவ் ஆகலைங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய கன்சாலிடேஷன் பாருங்கள். இதுதான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தோம். இதை வந்து மேலே உடைச்சாலோ கீழே உடைச்சாலும் நல்ல ஒரு மூவ்மெண்ட் வரும்னு பார்த்துருந்தோம். அடுத்த நாள் வந்து ஒரு இன்சைடு கேண்டில் மேலே கீழே உடைக்கல. அதுக்கு அடுத்த நாள் இந்த கேண்டில் மேலே உடைச்சா கீழே உடைச்சா நல்ல ஒரு மூவ்மெண்ட் வரும்னு பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் ஒரு இன்சைட் கேண்டில் தான். ஆனால் இப்போது தொடர்ந்து 2 இன்சைட் கேண்டில் போட்டதுனால இந்த கேண்டிலோட லோகையெல்லாம் உடைச்சா பத்தாது, இந்த பெரிய கேண்டிலோட லோகையை உடைச்சா தான் ஒரு பக்கம் போகும்னு பார்த்தோம். இன்றைக்கும் அது பக்கம்லாம் போகவே இல்லை. மார்க்கெட் கிட்டத்தட்ட டச் பண்ணிச்சுன்னு சொல்லணுங்க. இந்த 535 கிட்டே இருந்துச்சு அதோட ஒரு 2-3 நாள் முன்னாடி லோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கோட லோ, 1 ஆகஸ்டோட லோ. இதை தாண்டினா தான் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது வரும்.
அது வரல. ஸோ இங்கே இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லிக்விடிட்டி இல்லாமல் தான் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 1 2 3 டேஸ் ஆச்சு ப்ரைஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹையோட லிக்விடிட்டியை டேப் பண்ணி. அதனால் இங்கேருந்து இந்த லிக்விடிட்டியை ப்ரைஸ் சப்போஸ் டேப் பண்ணாமல் கீழே போச்சுன்னா ரிவர்சல் வர்றதுக்கு 464 இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ரொம்ப நாளாக ஒரு லெவலில் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிரும்ட்டு ஒரு மாதமாக நம்ம கதறிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜோனுக்கு போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்கும். எப்படி போச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கிட்டு இருக்கு, இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாமல் போச்சுன்னா. இந்த லிக்விடிட்டி எப்போ தெரியுமாங்க ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இந்த இடத்துலேருந்து விழுந்துச்சுங்களா. ஸோ இங்கே ஒரு பெரிய மூவ் வந்துருச்சு, இந்த இடத்துல நல்ல மூவ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படி வரும்போது ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ரைஸ் பாருங்கள், இந்த மூவ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேண்டில் என்ன பண்ணுறான் அப்படின்னா நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை போடுறான். இந்த கேண்டில்லாம் சும்மா ஃபேக் மூவ், நான் மேலே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குற ஒரு மூவ். அண்ட் இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போய் ரிவர்சல் வந்துட்டான். ஃபேர் வேல்யூ கேப்புக்கிட்ட மட்டும் போய் ரிவர்சல் ஆகலை. இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலோட ஹை, ஆல்ரெடி இந்த கேண்டிலோட ஹை இது வந்து தாண்டிடுச்சு. அப்போது ஸோ 2 நாளைக்கு மேலே இருக்கிற ஹையை ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து தாண்டி போயிட்டு கீழே வருது. அப்போது முக்கியமான லிக்விடிட்டி, அதாவது ஆல்ரெடி ப்ரைஸ் இந்த இடத்துல ஷார்ட் அடிச்சிருப்பாங்க, அவங்களாம் இந்த இடத்துல நல்ல ப்ராஃபிட்டில் எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணாமல் சில பேர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிக்கிறதுக்காக தான் மேலே போச்சு. அப்படி இல்லைன்னா அவங்கள ப்ராஃபிட் புக் பண்ண வைக்கிறதுக்கு, ஓஹோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி போயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறதுக்காக தான் போச்சு. அந்த போன விதம் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக அதை பயமுறுத்தி இருக்கும். இந்த இடத்துல தான் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சு. எப்படி இப்போ 1 ஹவரில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ரேலி, 300 பாயிண்ட் ரேலி. எல்லாரும் அந்த 300 பாயிண்ட் ரேலியை ஈவோடி வரைக்கும் பார்த்துருப்பாங்களா, கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த 300 பாயிண்ட் ரேலியை பார்த்த உடனே அடடா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு போல் இருக்குது அப்படின்ட்டு எகிரி கூச்சி ஓடி இருப்பாங்க. உடனே மார்க்கெட் தன்னோட வேலையை காமிச்சிட்டு இது ஃபேக்கு அப்படின்ட்டு வந்து கீழே வந்துடுச்சு. அப்போது அதே மாதிரி ஒரு மூவ் இங்கே வந்தால் தான் ப்ரைஸால் சுலபமாக இந்த 464 தாண்டி போக முடியும். அப்படி இந்த லிக்விடிட்டியெல்லாம் வந்து கிராப் பண்ணாமல் இப்போ இந்த இடத்துல ஈவினிங் மார்க்கெட் கீழே வந்துச்சு பார்த்தீங்களா, அடடடா நம்ம ஏமாந்துட்டுமே, மார்க்கெட் கீழே தான் போல் இருக்கு, நம்ம அவசரப்பட்டு எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்ட்டு இன்னும் சில பேர் இந்த இடத்துல பொசிஷனை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி பொசிஷன் கிரியேட் பண்ணவங்க இங்கே பாருங்கள், இந்த டே க்ளோஸில் சப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம், 769 பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாளே மார்க்கெட் நல்லா கீழே விழுந்துச்சு. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, கண்டிப்பாக மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே என்ட்ரி எடுத்து இதுவே ஒரு 200 பாயிண்ட் போயிருக்கு. பட் ஸ்டில் அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்னும் ட்ரெண்ட் ரிவர்சல் வரல அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களையெல்லாம் ஃபேக் பண்ணுறதுக்காக மார்க்கெட் என்ன பண்ணணும், இன்னொரு மூவ் இங்கே கொடுக்கணும், இந்த லிக்விடிட்டி போய் ஸ்வீப் பண்ணணும். அப்படி ஸ்வீப் பண்ணால் தான் இந்த கேண்டிலுக்கு கீழே பொசிஷன் எடுத்தவங்க அடடா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பொசிஷன் விட்டு எக்ஸிட் ஆவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போச்சுன்னா பெரிய அளவுக்கான ஒரு மூவ் கொடுக்க முடியும். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னாங்க அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 ஃபேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இயங்கும். அப்போது இங்கே பாருங்கள், இது அக்குமுலேஷன் கன்சாலிடேட் ஆகுதுங்களா. மேனிப்புலேஷனுக்கு மேலே போயிட்டு கீழே டிஸ்ட்ரிபியூஷன் வந்தால் தான் பெரிய ட்ரெண்டை கொடுக்க முடியும். அப்படி இல்லாமல் இது அக்குமுலேஷன் ஃபேஸில் இப்போ இருக்குது. இப்படி கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே போகிறதா மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேலே வந்துடும். அப்போது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே விழுந்தால் இதை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான சப்போர்ட்டுக்கிட்டலாம் கன்சால்டேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டை நம்ம எய்தர் சைடு எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்படி எதிர்பார்க்கலாம் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே மேனிப்புலேஷன் நடக்காம மார்க்கெட் கீழே போச்சுன்னு வச்சிங்களேன், என்ன ஆகும், இங்கே கீழே போகிற பிரேக் அவுட் எல்லாருமே ஷார்ட்டுன்னு நினச்சி வந்து மார்க்கெட்டை ஷார்ட் அடிப்பாங்க. உடனே எஃப்ஐ வந்து ஹிஸ்டாரிக்கல் லோட வச்சுருக்காங்க ஃபியூச்சர்ஸை ஷார்ட்டு, இதாண்டான நேரம் அப்படின்ட்டு வந்து ஒரு 10% 20% ஒரே நாள் ஷார்ட் கவரிங் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட் ஒரே நாளில் பறக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து சரியாக முடிவெடுக்கணும். அப்போது மேனிப்புலேஷன் ஆகி இங்கே இந்த லெவல்லே மேனிப்புலேஷன் ஆகி மார்க்கெட் கீழே போச்சுன்னா அது ஒரு ஒரிஜினல் ட்ரெண்டு, நம்ம நல்ல ஒரு ஃபர்தர் டவுன்ஃபாலை எதிர்பார்க்கலாம். சப்போஸ் மேனிப்புலேஷனை நடக்காமல் கீழே போயிடுச்சுன்னா அது வந்து உண்மை கிடையாது. எந்த நேரத்தில் வேணாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வேறு மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் நடந்தால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ் ஆஃப் நவ் எதுவுமே கிடையாது. சப்போஸ் நாளைக்கே மார்க்கெட் கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் 90% வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஃபர்தராக கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் வெறும் 10% தான் இருக்குது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்படி தாங்க நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் சரி, ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் சரி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைனா
இங்கே நிஃப்டியில் நடக்கிற மேனிப்புலேஷனுக்கு நம்ம நிறைய காசை விட்டுற வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே ஆப்போட லிங்க் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி கோர்சஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ரெக்கார்டு வீடியோஸ் இருக்கும், ப்ளஸ் அசைன்மெண்ட்ஸ் நான் கொடுத்துருப்பேன். இந்த ரெக்கார்டு வீடியோஸை பார்த்து அசைன்மெண்ட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா என்னோட 1-on-1 கிளாஸ் இருக்கும். அதில் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு எல்லாமே நான் வந்து சொல்லித்தருவேன். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது புரியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே சொல்லித்தருவேன். உங்கள் அசைன்மெண்ட்ஸை வந்து கரெக்ட் பண்ணி நான் சொன்ன கான்செப்ட் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லை தப்பாக புரிஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணுவேன். சப்போஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். அப்போது நிஃப்டியில் இந்த மாதிரி தான் வந்து இப்போதைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அண்ட் 1 ஹவரில் இன்றைக்கி ஏதாவது புதுசாக ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபார்ம் ஆகலை. அண்ட் நல்ல ஒரு கன்சால்டேஷன் ஆகிருக்கு. அதாவது நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படிங்கிறது சுருங்கி கொண்டே வருகிறது. இது வந்து ஒரு பெரிய மூவு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு குட்டி மூவு, இது வந்து ஒரு குட்டி மூவு, இது ஒரு குட்டி மூவ், இது ஒரு குட்டி மூவ் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட அந்த ஜோன் அப்படிங்கிறது நேரோ ஆகிட்டே வருது. ஆல்வேஸ் மார்க்கெட் இந்த மாதிரி கன்சால்டேட் ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய மூவை எய்தர் சைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஸோ அந்த மூவ் வருமா, அது மேனிப்புலேஷனோட வரப்போதா இல்லை மேனிப்புலேஷன் இல்லாமல் வந்து நம்மளை வந்து போட்டு புழக்க போதா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்துங்க நிஃப்டியில் 1 ஹவரில் ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப் இன்றைக்கி ஃபார்ம் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கூட ஃபார்ம் ஆகல. 15 மினிட்ஸில் ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரே ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆச்சு. பட் லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாத காரணத்தினால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அதை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த விதமான ஃபேர் வேல்யூ கேப்பும் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் நடக்கலை, ஸ்மார்ட் மணி என்ட்ரி கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அது கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்மளால் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை இதுக்கப்புறம் ஃபர்தராக இதுக்கப்புறம் இருக்க போகிற மிகப்பெரிய ட்ரெண்டை நம்மளால் கணிக்க முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பியரிஷாக தான் இருக்குது. அண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் அட்லீஸ்ட் இந்த அடேங்கப்பா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இருக்கு நான் அதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். ஏகப்பட்ட கோடுகளை போட்டு வைத்திருக்கிறேன். முக்கியமான கோடு என்பது போடப்பட வேண்டிய இடம் 24,956 அப்படிங்கிற இடம் தான். ஏன்னா இதான் இந்த ஹை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ மேக் பண்ணிச்சு. அப்போது இதை தானா தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டால் புல்லிஷாக மாற முடியும். அப்போது இங்கேருந்து மார்க்கெட் வெறி குண்டு நாளைக்கு மேலே போகுதுன்னு வச்சுக்கங்களேன், 500லேருந்து ஒரு 400 பாயிண்ட் மேலே போகுது, உடனே நம்ம புல்லிஷ் ஆகிடணுமா, ஆகக்கூடாது. இதை தானா தான் நம்ம புல்லிஷ் ஆகணும். அது வரைக்கும் இங்கே போய் லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு கூட மேனிப்புலேஷன் சொன்னால் பார்த்தீங்களா, இது அக்குமுலேஷன். இங்கே போய் ஒரு மேனிப்புலேஷனை போட்டு கடன் கீழே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம புல்லிஷ் ஆக வேண்டிய இடமே வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி ஒரு 1 ஹவர் கேண்டில் ஃபுல்லாக க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம புல்லிஷ் ஆகணும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேரிஸ் பயாஸை தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். அடுத்து அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போவோம். நான் முன்னாடியே ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து RBI மீட்டிங் இருந்ததுனால பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பேரிஷாக தான் இருக்குது. அண்ட் ப்ரைஸ் வந்து இந்த 55,035 அண்ட் 55,000 தாண்டுற வரைக்குமே இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில் லாங்கும் போக முடியாது, ஷார்ட்டும் போக முடியாது. அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் யாருமே பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சப்போர்ட் முக்கியமான சப்போர்ட் மட்டும் 55,000 அப்படிங்கிறத பேங்க் நிஃப்டிக்கு தெரிஞ்சுக்குங்க. இங்கேருந்து ரிவர்சல் வரதுக்குமே பேங்க் நிஃப்டியில் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிஃப்டி மட்டும் தொடர்ந்து கீழே விழுகல, பேங்க் நிஃப்டியுமே கீழே விழுந்துட்டு தான் இருக்குது. அப்படியெல்லாம் வந்து கீழே விழுக விட்டுற மாட்டாங்க பேங்க் நிஃப்டியை. இங்கே பார்த்தீங்களா வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது, 55,130. அப்போ 55,100லேருந்து 55,000 வரைக்கும் அந்த 100 பாயிண்ட் ரேஞ்சுங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி பாருங்கள் 2 நாளாக விக்ஸ் இறங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் மிகப்பெரிய வாட்டாலிட்டி இல்லை. மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்துச்சு. பட் ஒரு ஐ திங்க் ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்துமே விக்ஸ் வந்து இன்றைக்கி 2% ஏறி இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி ஆப்ஷன் செல்லர்ஸ் கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க. மார்க்கெட் ஏதாவது ஒரு பெரிய பக்கம் ஏதோ ஒரு பக்கம் உடச்சிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து காட்டுது. ஸோ அகைன் நம்ம நாளைக்கு விக்ஸ் என்ன போகுதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து விக்ஸ் ஏறிச்சுன்னா மார்க்கெட்டில் பெரிய ஃபால் வரது கூட வாய்ப்பு இருக்குங்க, பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் அப்படியே நம்ம இப்போ கிரிப்டோ பக்கம் போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த டெய்லி ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு பிட்காயின் பெருசாக எந்த பக்கம் மூவ் பண்ண முடியாமல் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷனில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு ப்ராப்பரான இங்கே பாருங்கள், இது ஒரு அக்குமுலேஷன். இங்கே கீழே பிரேக் அவுட் ஆனது மேனிப்புலேஷன். இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோணுது. பட் இது வரைக்குமே அப்படி தானா இருக்குது அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான கன்ஃபர்மேஷனையும் பிட்காயின் கொடுக்கல. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனில் தான் இருக்குது. அண்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருந்தாலுமே இந்த 4 ஹவர் லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, 1,16,165. நேற்று இதே ரேஞ்சு தான் சொன்னான், அதை அவன் தொடவே இல்லை. கீழே வருங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே 1,12,000க்கும்
16,165, அது ரவுண்டாக 1,16,000 வைக்கலாமே, ஒரு 4,000 பாயிண்ட் ரேஞ்சு. அந்த 4,000 பாயிண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.74% ரேஞ்சுக்குள்ளே பிட்காயின் ஸ்டக் ஆயிடுச்சு. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது நம்ம டெய்லியும் பார்க்குற ஏஎம்டி ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணியும் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எய்தர் மேனிப்புலேஷன் இங்கே நடக்கலாம், இல்லைனா இங்கேயும் நடக்கலாம். ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு இப்படி ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் இப்படி ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எதுவுமே முடிவு பண்ண முடியாது. பிட்காயின் புல்லிஷாக இருக்கா பியரிஷாக இருக்கா, அது புல்லிஷாகவும் இல்லை பியரிஷாகவும் இல்லை, சாப்பியாக கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத. அடுத்து பார்த்திங்கன்னா எத்தீரியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேர்வாலி கேப்பே வந்து பார்த்திங்கன்னா தாண்டி மேலே போச்சு. பட் இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதுவுமே கன்சல்டேஷன் ஜோனில் தாங்க இருக்குது. இப்போதைக்கு எல்லா காயின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் மாறக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து பிட்காயின் மேலே ரெக்கவர் ஆச்சுன்னா எல்லா காயின்ஸும் மேலே பறந்துடும். கீழே டம்ப் ஆச்சு அப்படின்னா எல்லா காயினும் பயங்கரமாக டம்ப் ஆகி கீழே விழுந்துடும். அண்டு அது மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறதையும் இந்த லெவல்ஸ் வந்து தாண்டும் போதும் அண்டு கிளியராக ஃபேக் அவுட் இல்லாத பிரேக் அவுட் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும். அதை நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் அத்தனையும் பச்சை பெயிண்ட் அடித்து பாசிட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பாசிட்டிவிட்டி ஃபர்தராக கண்டினியூ ஆகிற பட்சத்தில் நாளைக்கு கேப் அப்போ கூட எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோவே நம்ம முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.